என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. இப்படிலாம் யாருமே வர மாட்டாங்களா? இப்ப அந்த பத்திரிகையாளர்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. இப்படிலாம் யாருமே வர மாட்டாங்க. இப்படி எல்லாம் ஒரு கூட்டமே நடத்த மாட்டாங்க. என்ன பெரிய தலைவர் நீங்க, உங்களை பாக்குறதுக்கு அப்படியே வந்துட்டாங்கன்னு தூக்கிலாம் வீசியிருக்காங்கல்ல. இப்ப நேத்து அன்னைக்கு ஏறினதெல்லாம் என்ன கேட்டகரியில வரும்னு தெரியல. அதீத பாசத்தினால யாரு மேல? யாரு மேல? பவுன்சர் மேலயா? பவுன்சர் மேல. என்னடா பவுன்சர் மேல தாவறீங்க? அப்படியே தாவறாங்களா? தாவேகா கூட்டத்துல அப்படியே தாவறாங்களா? துண்டை தூக்கி போடுறாங்களா? அசிங்கமா, அவமானமா இப்படி போடுறாரு. துண்டை தூக்கி வாங்கி இப்படி போட்டு இப்படி போடுறாரு. அது மிதிச்சுட்டு போனீங்களே, அது நிஜமாலுமே அவன் மனசுக்குள்ள இருந்து தோணி வர விஷயங்கள். அது இங்க அப்படி நடந்துச்சான்னு மட்டும்தான் எங்களுக்கு. இவங்க நிஜமாலுமே அப்படி தோணி ஆறாவரம் பண்ணாங்களா? சார் இட்ஸ் காப்பி பேஸ்ட் மீன்ஸ் காப்பி பேஸ்ட் தான் சார். நீங்க என்ன சார் அதையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? இது நடக்குது, இது நடத்தப்பட்டது சார், அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன பண்ண முடியும்? கூட்டத்துக்குள்ள இருக்கவங்க இந்த பில் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கரெக்டான அதை நீங்க வாங்கிட்டு வந்துக்கோங்க. இங்க மத்ததெல்லாம் இருக்கும், சைடிஷ் இருக்கும், வாட்டர் பாக்கெட் எல்லாமே இருக்கும், அங்கேயே மிக்சிங் போட்டு ஒருத்தன் தோல்ல தூக்கி போட்டு போனா அபிஷியலா பண்ண முடியாது. அதனால நீங்களே வச்சுக்கோங்க, நான் எல்லாத்தையும் வச்சிடுறேன், பேக்கெட் போட்டு நான் வச்சிடுறேன், மத்ததை நீ பாத்துக்க. அது ஓபன் பண்ணி தான் வச்சிருக்க, அதுக்கு ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது 24 மணி நேரமும் ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ நீ போய் வாங்கிட்டு மட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி நீயே சாப்பிட்டு இது பண்ணிக்கோ. விட்டு கொடுக்கலங்க, அங்க இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கல. நன்மை அங்க மயங்கி விழுந்து கிடந்தாலும் தோல் மேல தூக்கி போட்டு போனான் பாத்தீங்களா? சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். எந்த ஊருக்கு போனாலும் விசில் போடுன்னு தான். ஆமா, இல்ல விசில் சொல்ல முடியாது. பேட்டையே பேன் பண்ணாலும் பண்ணுவோம். நீங்க அந்த மாதிரி இந்த பாட்டை போடாதீங்க, விசில் போடு பாட்டை வந்து எடுத்துருங்க அப்படின்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தியேட்டருக்குள்ள எல்லாம் தேவையே இல்லை. விசில் தேவையே கொண்டு போக கூடாதுன்னு கையில அடிச்சா என்ன பண்ணுவீங்க? வாயில வச்சு விசில் வச்சுதானே ஊதக்கூடாது. அவன் கையிலேயே அடிச்சுக்கிட்டு இருப்பான். பஸ்ஸுக்குள்ள சீ இறங்கு சீ போ சீ இறங்கு. டிரைவர் கிட்ட, யோ டிரைவர் வண்டி எடு, நிறுத்தியா வண்டியை. செத்தாவது சங்கு ஊதலாமா? ஊதக்கூடாது. சங்கு ஊதலாம், விசில் தான் ஊதக்கூடாது. விசில் தான் ஊதக்கூடாது. சத்தம் வேற, இதோட சத்தம் வேற, அதோட சத்தம் வேற. இவங்களுக்கு விசில் ஊதுனாலே அவங்களுக்கு சங்கு சத்தம் மாதிரி தான் கேட்கும். இதுக்கு எனக்கு அந்த சம்பந்தம் இவர் தான் காரணம். இல்ல அவருக்கும் இருக்குது. உங்களோட நம்பிக்கை, நீங்க கொடுக்குற நம்பிக்கையில தான் நான் இவ்வளவும் பேசுறேன்றது. நீங்க உங்களுடைய மாநாட்டுக்கு ஆள் பிடிக்கும் போது மட்டும் நல்ல பெரிய பெரிய வேன்ல அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, புடவைனா அதே மாதிரி புடவை, டிஷர்ட்னா டிஷர்ட், பேண்ட் கொடுத்து கூப்பிடுறீங்கல்ல. இப்போ அவங்களையும் நீங்க அந்த மாதிரி தானே கூப்பிடணும். அவங்க உடையில வர வைக்கணும், அவங்களையும் அதே உடையில வர வைக்கிறது. எது? அவங்க யூனிஃபார்ம்லயே வர வைக்கிறது. சமூக நீதி. இதுல என்ன சமூக நீதி இருக்கு? அதே வண்டியிலேயே அவங்க வரணும். கட்சி அவங்களை அப்படிதான் பாக்குது, அதனால அப்படிதான் கூப்பிட்டு வராங்க. இல்ல எனக்கு உண்மையாவே புரியல ஜோ. நீங்க உங்கள்கிட்ட அவங்க சோறு கேட்கவே இல்லை, நீங்க சோறு போடுறேன்றீங்க. அவங்க கேட்டது காசு, சம்பளம், எங்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுங்க. நான் ஊதியத்தை கொடுக்க மாட்டேன், அது போல உனக்கு சோறு போடுறேன்னா நீங்க போடுற சோறையே நீங்க ஒழுங்கா போட மாட்டேங்கிறீங்க. ராமதாஸ்ல உள்ள மாதிரி இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க அப்படின்ட்டு நான் வெளில போயிருவேன்ட்டாரு. ஆமா, என்ன பெரிய பிரச்சனை ஆகும்? செல்வ பெருந்தகை என்ன பெரிய பிரச்சனை ஆகும்? 2 பேரும் போன்ல பேசினா சரியா கட்டிப்பிடி. அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? இவங்களுக்கு நல்ல நாட்டாம பண்ற அளவுக்கு காங்கிரஸே வந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. ஊர்ல அங்கங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அவன் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் விட்டு வரும். அதெல்லாம் 2 பேரும் போன்ல பேசினா சரியாயிடுமா? உன்னை கேட்டாங்களா? ரெட்ரோ லுக்ஸ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பொலிட்டிக்கல் ஃபன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் பொலிட்டிக்கல் நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கலாம். நான் ரெடி, நீங்க ரெடியா? நானும் ரெடி. கான்ஃபிடென்ட்டா இருங்க. முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய வீடியோக்கள் வரும். அதுக்கு முன்னாடி 2 நாள் வீடியோ போட, சனி ஞாயிறு 2 நாள் போட முடியலை. அதற்காக வருந்துகிறோம். இனிமே தொடர்ந்து கண்டினியூஸா பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க. இல்ல நீங்க இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது நானும் கான்ஃபிடென்ட்டாவே ஒரு சரமாரி கேள்வி. கான்ஃபிடென்ட்டா தாங்க இருக்கணும். கான்ஃபிடென்ட் அப்படின்றது வாழ்க்கையில மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். கான்ஃபிடென்ட்மே தடுமாற்றமா ஒருத்தர் சொல்றாரு. சில நேரங்களில் கான்ஃபிடென்ட் இல்லாம வரும், அதனால கான்ஃபிடென்ட்டா அது வராது. ஆனா நம்ம இப்ப இந்த கான்ஃபிடென்ட்ன்ற வார்த்தை ஒருத்தர்ட்ட இருந்து தவறி வந்துருச்சு. கான்ஃபிடென்ட் மாதிரி, ஆமா, திக்கி தசை மாதிரி அப்படின்னு. அதாவது இப்ப நானு கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடிய உங்களைய பார்க்கும்போது அப்படின்னு மாத்திட்டாங்க. திமுகவுடைய இளைஞர் அணி மாநாடு நடந்துச்சு விருதுநகர்ல, கல்குறிச்சி அப்படின்ற ஊர்ல நடந்துச்சு. நல்ல கூட்டம், இளைஞர்கள் எல்லாருமே கூடியிருந்தாங்க. அறிவார்ந்த தமிழ் சமூகம்னு சொல்லக்கூடிய அத்தனை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர்களும் அங்க கூடியிருந்தாங்க. இது எப்படி தாவேக்கால ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னா எப்படி உங்களுக்கு
அறிவார்ந்த அந்த இது இருக்காது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சேரை தூக்கி தலையில வச்சுப்பாங்க. ஆமா, சேர் மேல ஏறி நின்னுப்பாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்துல வந்து கட்டுக்கோப்பா இருப்பாங்க. யாருமே வந்து சேர் மேல ஏறி நிக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் இருந்தது இல்லையா? ஆர்வமா இருப்பாங்க. ஆமா, ரொம்ப ஆர்வமா எப்ப தலைவர் பேச போறாரு, எப்ப சின்னவர் பேச போறாரு அப்படின்ற ஆர்வமா இருப்பாங்க. ஆனா நேத்திய கூட்டத்துல கொஞ்சம் அந்த முந்தா நேத்து நடந்த அந்த கூட்டத்துல கட்டுப்பாடு தவறிடுச்சு போல. எல்லா பையிலும் ஒட்டுமொத்தமா சேர்ல ஏறி நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போதான் லேட்டஸ்டா ஒரு நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய யூடியூப் ஒருத்தர் சொல்றாரு, பிஸ்லரிக்கு பதிலாக பிளிசரி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஒரு பக்கம். இங்க கேட்டா தண்ணியே கொடுக்க மாட்டாங்க, தண்ணியே வரல, கக்கூஸ் தண்ணி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி முகமூடியெல்லாம் போட்டுக்கிட்டு ஆராயக்கூடிய புலனாய்வு பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய இந்த இதுல ஏன் அங்க போய் பிஸ்லரிக்கு பதிலாக பிளிசரியை வச்சாங்கன்னு கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் ஒரு பக்கம், இந்த இளைஞர்கள்னாலே வந்து ஒரு இதுவா இருப்பாங்க, அரசியல் கொள்கை. வழக்கமான திமுக மாநாடு இது கிடையாது. அதே டெய்லர் அதே வடகன்ற மாதிரி எந்த கான்ட்ராக்ட்காரன்ட்ட வந்து தாவிக்காரவங்க வந்து இந்த மேடை அமைப்புலாம் கொடுத்தாங்களோ அவங்க கிட்டே கூப்பிட்டு அதாவது அவர் பாட்டு போட்டா நமக்கு இதே மாதிரி பாட்டு போடணும், பா அவரே கூப்பிட்டா அவரே செட்டு போட சொல்லுன்ற மாதிரி. நீங்க பாத்துருக்கீங்கல்ல, வடிவேல் செவனேன்னு போயிட்டு இருப்பாரு, கூப்பிட்டு உட்கார வச்சுன்னா ஒரு ஆளுன்னா உட்காந்துருக்கான் வெள்ளை சட்டை போட்டு, நீங்க உட்காருன பேப்பர் படிக்க சும்மா பாருங்க அப்படின்னா கால் பின்னாடி சாக்கடையில் விழுற மாதிரி. நம்ம கால் இல்லையா? நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க மடல் எழுதுவீங்க, கடிதம் எழுதுவீங்க, முரசொலியில ஏதாவது எழுதுவீங்க, பண்ணுவீங்க, அந்த மாதிரி போங்க. அது இல்லாம இப்பதான் புதுசா வெல்வம் ஒன்றாக தோற்பும் மூணாக அப்படின்னு ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு விளம்பரம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, இதுல தான் டிவியில தான் வந்தா மென்டல் டார்ச்சர் பண்றீங்க, அந்த டிவியை பார்க்காம இருப்போம். யூடியூப்குள்ள வந்தா யூடியூப்லயும் அதே பிரச்சனை தான். ஓப்பன் பண்ணாலே ஏதாவது ஒரு பண்ணிட்டோம், அதை செஞ்சுட்டோம், இதை வச்சுட்டோம் அப்படின்னு ஒரு விளம்பரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, சரி மாநாடு எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ இளைஞரணி மாநாடுன்றாங்க, என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா இளைஞர்களே இல்லாம இளைஞரணி மாநாடு. இது வந்து இளைஞர்கள்லாம் யார், மேடையில இருந்த இளைஞர்கள்லாம் யாரு, தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், அவர் உங்களோட சீனியர், உதயநிதி ஸ்டாலின். சரி, உதயநிதி ஸ்டாலின் வச்சுக்கோங்க, அவர் நாங்கள் இளைஞரா ஏத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரசியலுக்கு 48-49 வயசு ஒரு பெரிய விஷயம் கிடையாதுனால அதை வச்சுப்போம். மற்ற தலைவர்கள்லாம் பார்க்கணும். கனிமொழி இருக்காங்க. சரி, யாருக்கு தான் இளைஞரணி மாநாடு பார்த்தா இளைஞரணி, அவங்களுக்கு தான் இந்த மாநாடு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அதே டெய்லர், அதே வாடகை, அதே ரேம்ப் வாக், ரெட் கலர்ல அதே காஸ்டியூம், ஒயிட் அண்ட் அந்த கிரீம் கலர் போடுற அதே பேண்ட். அதுல 2 பேர் இருப்பாங்க, திமுக ஆதரவா பேசுற 2 பேர் யூடியூப்ல. நீங்க ஒரு திமுக கூட்டத்துல கூட பாருங்க, அந்த துண்டு இருக்கு இல்லையா, அந்த கொடி துண்டை வந்து யாரும் தூக்கி போட மாட்டாங்களாம், யாரும் தூக்கி போட்டு இது பண்ண மாட்டாங்களாம், யாருமே அந்த மேடையில தூக்கி போட மாட்டாங்க, தலைவர்கிட்ட தூக்கி போடுவோம். நேத்து நடந்தது, அன்னைக்கு நடந்ததெல்லாம் என்னன்னே தெரியல, எல்லாம் வழக்கத்துக்கு மாற துண்டை தூக்கி போடுறானுங்க. அவர் என்னவோ பிடிக்கிறாரு, உடனே 2 பேரும் பின்னாடி அனுப்பி பூங்கொத்த, யாரும் எந்திரிச்சு வரமாட்டாங்களா அந்த மேடை மேல ஏறி. அப்படிலாம் வந்தா அது வந்து அறிவார்ந்த தமிழ் சமூகமே கிடையாதான், தற்குறிக்கலாம். இப்ப எவன் தற்குறினே தெரியல, மேடை அமைச்சவனா இல்ல அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களா அப்படின்னு தெரியல. இல்ல வழக்கமா வந்து இவர் எப்பயும் போகும்போதே 4 பேர் சைட்ல நிப்பாங்க, அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க. எப்பவுமே என்ன நடக்கும், இப்பெல்லாம் ரீசெண்டா என்ன நடக்குதுன்னா, விஜயோட வருகைக்கு பின்னர் அந்த வேன்ல வருவாரு, 2 பக்கம் அப்படியே வேன் இருக்கும், வேன்ல அப்படியே கை காட்டிக்கிட்டே வருவாரு, வந்து அப்படியே மேடை ஏறுவாரு. இந்த தடவை வந்து நீங்க அதே மாதிரி நம்ம பண்ணிடலாம், அது ஒரு தடவை பண்ணி பாத்துருவோமே, அது நல்லா இருக்கு, அது இல்லப்பா நீங்க தான் நல்லா இல்ல அதெல்லாம் நல்லா இருக்கு, ஆக்சுவலா நல்லா இருக்கு, நாங்களே ரசிக்கிறோம் அப்படின்னு ஜாலியா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடை ஏற்றி அமுச்சு விட்டாங்க. தலைவனும் அப்படியே நடந்துலாம் வந்தாரு, துண்டு தூக்கி போட்டானுங்க, பூங்கத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்க, வாங்கி இப்படி கீழே போட்டுட்டாரு. என்ன இதெல்லாம் இதை போய் கையில வச்சுக்கிட்டு சனியன் இல்ல, அந்த பூங்கத்து கூட அந்த சைட்ல வச்சிருந்த பூ தான் எடுத்து ஒரு 4 பூ பறிச்சு கொண்டு வந்து அப்படியே கொடுத்தாங்க. ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்கல்ல, சந்தோஷப்பட்டுக்குங்க. வாங்கிட்டு வரல, அது இதுக்கு வாங்கிக்கிட்டு பெருமத்தை. நாங்களே எங்க வாழைத்தார் தொங்கலாம் எப்படா எடுத்துட்டு போலான்னு இருப்போம். ஆப்பிள் தொங்குதா, இல்ல ஆரஞ்சு தொங்குதா, அது என் செக்மெண்ட் தனியாவே. அது இல்ல சொல்றேன், அது அந்த மாதிரி போயிட்டு இருக்க ஆளுங்கள்ட்ட போயிட்டு பூ வாங்கிட்டு போ, புண்ணாக்கு வாங்கிட்டு போனா வாங்கிட்டு போவானா, இருக்கிற பூவை கொடுத்தாங்க, உடனே அவரும் தூக்கி வாங்கி உடனே கீழே போட்டார். பவுன்சர்ஸ் இருக்காங்களா இத்தனைக்கும், இப்படிலாம் யாருமே வர மாட்டாங்களா? இப்ப அந்த பத்திரிகையாளர் எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல, இப்படிலாம் யாருமே வர மாட்டாங்க, இப்படி எல்லாம் ஒரு கூட்டமே நடத்த மாட்டாங்க. என்ன பெரிய தலைவர் நீங்க, உங்களை பாக்குறதுக்கு அப்படியே வந்துட்டாங்கன்னு தூக்கிலாம் வீசிருக்காங்க. நேத்து அன்னைக்கு ஏறினதெல்லாம் என்ன கேட்டகரியில வரும்னு தெரியல. அதீத பாசத்தினால யாரு மேல பவுன்சர் மேலயா? பவுன்சர் மேல என்னடா பவுன்சர் மேல தாவறீங்க? அப்படியே தாவறாங்களா, தாவேகா கூட்டத்துல அப்படியே தாவறாங்களா, துண்டை தூக்கி போடுறாங்களா, அசிங்கமா அவமானமா போடுறாரு, துண்டை தூக்கி வாங்கி இப்படி போட்டு இப்படி போடுறாரு. அது மிதிச்சுட்டு போனீங்களே, அது
இந்த மாதிரி பேசணும்னா ஒரு துண்டை மட்டும் போட்டு மற்றதெல்லாம் கீழே மிதிச்சிட்டு தான் இதெல்லாம் நடக்கதாங்க செய்யும். அது தாவேக கூட்டமா இருந்தாலும் சரி, திமுக கூட்டமா இருந்தாலும் சரி, மக்கள் அப்படி உற்சாகப்படணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா துண்டை தூக்கி போடுறது, பிடிச்ச தலைவர்கள் மேல ஏதாவது இது அந்த பூவை தூக்கி வீசுறது, துண்டை தூக்கி போட்டு அந்த துண்டை தூக்கி போட சொல்றது, மாலையை போட சொல்றது, அவங்க கொடுக்குற பொருளை வாங்கிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது தான். இது அதிசயமா தாவேக்கால தான் நடக்குது. இது வந்து இப்ப நீங்க சொன்னது எல்லாமே நிஜமாலுமே அவன் மனசுக்குள்ள இருந்து தோணி வர விஷயங்கள். அது இங்க அப்படி நடந்துச்சான்னு மட்டும்தான் எங்களுக்கு இவங்க நிஜமாலுமே அப்படி தோணி ஆராவாரம் பண்ணாங்களா சார்? இட்ஸ் காப்பி பேஸ்ட் மீன்ஸ் காப்பி பேஸ்ட் தான் சார். நீங்க என்ன சார் அதையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? இது நடக்குது, இது நடத்தப்பட்டது சார், அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன பண்ண முடியும்? நாங்க செல்ஃபி கூட தான் எடுத்தோம். ஆமா, ட்ரெண்ட் ஆகல. என்ன எல்லாரும் கத்துங்க, ட்ரெண்ட் ஆகல. இன்னத்துக்கு தாவேக்கால ஒரு செல்ஃபி எடுத்திருந்தா என்னத்துக்கு எல்லாத்துக்கும் சேனல்ல போட்டிருப்பானுங்க. அவன் நியூஸ் சேனல்ல விஜய் எடுத்த செல்ஃபி வீடியோன்னு போட்டிருப்பாங்க. இங்க போடுறாங்க, யாரும் போடவே மாட்டேங்கிறாங்க அந்த செல்ஃபி வீடியோ. போட்டுக்கிட்டாருல அவரு போடலாம், யாரும் இல்லைன்னா. அதே செல்ஃபி வீடியோ, அதே மாதிரியான இது. சரி, செங்கோட்டையனை வச்ச செல்ஃபி வீடியோ எடுக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் எடுக்க சொல்ல முடியுமா? ஆனா என்ன, எல்லாத்தையும் கிண்டல் பண்ணீங்க. இப்ப நீங்களும் அதே ஸ்டைல்ல தான் வந்து நிக்கிறீங்க. இப்போ கடைசியா நீங்க அதை தானே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. வார்த்தை முதற்கொண்டு அதுதான். விருதுநகருக்கு அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அப்படின்னு, எப்படி நம்ம ஈரோடு அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது மஞ்சள் அப்படின்னு ஆரம்பிச்சு விஜய் பேசுற மாதிரி, விருதுநகர்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அப்படின்னு சொல்லி பேசுறதா இருக்கட்டும், செல்ஃபி எடுக்கிறதா இருக்கட்டும், கான்பிடென்ட் ஆயிருங்கன்னு ஆரம்பிச்சு கான்பிடென்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லும்போது அது இருக்கு வந்துருச்சு. கான்பிடென்ட்டா இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது அப்படின்னு வந்து முடிக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. விஜய் இது வரைக்கும் என்ன பண்ணாருன்னு கேட்டதுக்கு நல்லா அரசியல் மயப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாமா? அரசியல் மயப்படுத்திட்டாருன்னு சொல்றாரு, அதெல்லாம் ஓகே. உங்களை அவரை ஃபாலோ பண்ண வச்சுட்டாரு. அவரை மாதிரியே நீங்க என்னைய மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க, வேற வழி கிடையாது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பை கொண்டு வந்திருக்காரு. இனிமே ஒவ்வொரு மாநாடுகள்லையும் இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இது தேவையில்லாதது திமுகவுக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு கெட்ட பேர் மாதிரி தான். என்னங்க அதெல்லாம் பண்றாங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி பண்றீங்க, நம்ம ரேம்ப் வாக்கு நடக்கிறீங்க, துண்டை வாங்குறீங்க, இதெல்லாம் வந்து ரோட்ல பண்ணுவாங்கங்க. ஒரு காலத்துல கருணாநிதி மாதிரியான தலைவர்கள்லாம் இருக்கும்போது ரோட்ல பண்ணுவாங்க, துண்டுகளை வாங்குவாங்க, மக்களை சந்திப்பாங்க. அந்த மாதிரி பண்றது தான் அவங்களோட ஸ்டைலு. ஏதோ புதுசா மாநாடுன்ற பேர்ல அதெல்லாம் போட்டு ரேம்ப் வாக் பண்ணி வாங்குறதெல்லாம் வந்து இப்போ விஜயோட ஸ்டைல். அதை நீங்க ஃபாலோ பண்றீங்க. நீங்க மறுத்தாலும் அதுதான் உண்மை. உண்மை இதுதான், கசக்கத்தான் செய்யும், வேற வழி கிடையாது. விஜய் ஸ்டைல தான் திமுக ஃபாலோ பண்ணிருக்கு. இது ஆரம்பம். முடிவுரை எழுதணும்ல, முடிவு எப்பவுமே ஒரே மாதிரி தான் இல்ல. அதாவது இதுதான் நீங்க வந்து திமுக கிட்ட இருந்து கத்துக்கிற விஷயம் என்னன்னா, எப்படி அந்த மேடையெல்லாம் அமைக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்ல, அதெல்லாம் பாதுகாப்பா திருப்பி எடுத்துட்டு இப்படி போகணும்னு ஒரு விஷயம் இருக்குங்க. பாதுகாப்புனே கிடையாது ஜோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பாதுகாப்பு இல்ல, நான் அப்படி சொல்லல. எப்படி கொண்டு வந்தோமோ அப்படி கொண்டு போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும். வந்திருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு வந்தவங்களுக்கு டயர்டா இருக்கும். ஸோ போகும்போது எடுத்துட்டு போங்க. வாழைத்தார் எடுத்துட்டு போய் வாழைத்தண்டு சூப் வச்சு குடிங்க, இல்ல வேற ஏதாவது வாழைப்பூ குடிங்க. கரும்பு ஜூஸ் இல்ல, கரும்பு எடுத்துட்டு போய் வீட்டுல குழந்தைங்க ஒவ்வொரு பொருளும் வீணாக்கலாம் சாப்பிடுங்க. ஆப்பிள் எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை கொடுத்தா தப்பாயிடுமேன்றதுக்காக அது தோரணமா கட்டி தொங்க விடுறாங்க. அதை போகும்போது எடுத்துட்டு போங்க அப்படின்றத வாய்மொழி உத்தரவு. அதனால அவங்க எடுத்துட்டு போறாங்க. மற்றபடி தவறாக அதுல எண்ணக்கூடாது நீங்க. இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க இந்த பில்செரிலாம் கொடுத்துருக்காங்க கரெக்டான. அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கோங்க. இங்கே மற்றதெல்லாம் இருக்கும், சைடிஷ் இருக்கும், வாட்டர் பேக்கெட் எல்லாமே இருக்கும். அங்கேயே மிக்சிங் போட்டு ஒருத்தன் தோலில் தூக்கி போட்டு போனால் அஃபிஷியலாக பண்ண முடியாது. அதனால நீங்களே வச்சுக்கோங்க, நான் எல்லாத்தையும் வச்சிடுறேன், பேக்கெட் போட்டு நான் வச்சிடுறேன், மற்றதை நீ பார்த்துக்க. அது ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்க, அதுக்கு ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது 24 மணி நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ நீ போய் வாங்கிட்டு மட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி நீயே சாப்பிட்டு இது பண்ணிக்கோ. விட்டு கொடுக்கலங்க, அங்க இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கல. நன்மை அங்க மயங்கி விழுந்து கிடந்தாலும் தோல் மேல தூக்கி போட்டு போனா பார்த்தீங்களா? தான் நடக்குது. இதெல்லாம் போய் ஆராய மாட்டாங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு. ஆனா தாவேக்கா மீட்டிங் நடந்துச்சுன்னா அங்க வந்து தண்ணி வரல, தண்ணி இல்லைங்க, என்னது இளநில தண்ணி இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க. இவ்வளவுதாங்க, இதுதான் நடக்குது. எல்லா மீட்டிங்லயும் இப்படிதான் நடக்குது. ஆனா இது ஒரு கட்சியில மட்டும் நடக்கிறதா வந்து பேச்சு. எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம திமுகவையும் தாவேக்காவையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். திமுக மீட்டிங் இப்படி நடந்துச்சு, தாவேக்கா நடுவுல ஒரு கட்சி இருக்கு, அதை பத்தி பேசுறதே கிடையாது. அதிமுக 2 கட்சி இருக்கு. அந்த கட்சியை விடுங்க, அந்த கட்சியை விடுங்க, அந்த 8% விட்டுருங்க. அதிமுக ஒரு கட்சி, எதிர்கட்சி, அந்த கட்சியை பத்தி பேசுறதே கிடையாது. கட்சியில என்ன நடக்குது, நாட்டுல என்ன இந்த மாதிரி மீட்டிங் நடக்குது, களம் யாருக்குங்க போட்டி? களம் வந்து திமுக வெர்சஸ் அதிமுகன்னு பேசுச்சு. கேளுங்க, திமுக வெர்சஸ் அதிமுக தான் அப்படின்னு சொல்லி
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் போட்டின்னு சொல்லி முதலமைச்சரே பேசுறது இப்ப இதெல்லாமே வந்து அந்த ஸ்டைலு. ஆனா எங்களுக்குள்ளதான் போட்டின்னு சொல்லி அவருமே அது கை எடுக்கலையே. அவர் வந்து அப்ப கூட அதிமுகன்ற அவர் பாஜக, அதுதான் சொல்றேன், அவர் அதிமுக விட்டுட்டாரு. ஏன்னா அதிமுகன்னு சொன்னா அது ஒரு பிரச்சனையா மாறும். என்டிஏன்னு சொன்னாதானே அவங்களுக்கு சேஃப். ஏன்னா நாங்க தானே பாஜக எதிர்க்கிறோம், பாஜக எதிர்ப்புலயே நாங்க தானே வந்து தி பெஸ்ட், ஐஎம்பிடியில வந்து 8.9% நாங்க தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றது யாரு? திமுக தான். சோ அப்ப அதிமுகன்னு சொன்னா ஒரு டேமேஜ் உருவாகும். அதிமுகவே நீ இழுக்கிற அப்படின்னு. அப்ப பிஜேபின்னு சொல்லும் போது இயல்பாவே வந்து பாத்தீங்களா பிஜேபி எதிர்க்கிறது திமுக மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அந்த உறுதித்தன்மை வந்து சங்கர் சிமெண்ட் இது ஸ்டாலினுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த உறுதித்தன்மை ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு, சின்னவருக்கு மட்டும்தான் இருக்கு. அன்னைக்கு கூட சின்னவர் பாத்தீங்களா விஜய் அப்படி போற போக்குல அடிச்சாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி அது பேர்லாம் சொல்லாம, நான் பேர்லாம் சொல்ல மாட்டேன், நான் பெரிய ஆளு, உங்களுக்கு பேர்லாம் சொல்ல மாட்டேன், எடப்பாடி பழனிசாமி அடிமைச்சாமி, முழுமை அடிமையிட்டார் அப்படி சொல்லிதான் நாங்க டிபேட்ல எல்லாம் நடுவில் அவ்வளவுதான் இருக்குன்னு நான் பேர் சொல்லுங்களேன், ஏன் பேர் சொல்றதுக்கு அவ்வளவு பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி 4 பேர் நடுவில் இருந்து கேள்வி கேட்டாருன்னா வாயிலிருந்து வந்துருது கூடிய சீக்கிரம். அந்த மாதிரி டிவிகே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த நடுநிலையா அங்க யாரும் இல்லை அப்படின்றதுனாலதான் கேட்கல பேர். நான் இது இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த விஷயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, களம் வந்து நம்ம திமுக வெர்சஸ் அதிமுக இவங்கெல்லாம் வந்து நரேட்டிவ் செட் பண்றாங்க. அது ஓரளவுக்கு உண்மைதான். அது அதிமுக வெர்சஸ் திமுக தான் பைபாலர் பொலிட்டிக்ஸ்ல நடக்குதுனால கூட டிவிக்கே தன்னுடைய முழு சக்தியையும் இந்த இடத்துல போடுறாங்க. ஏதாவது ஒரு வகையில அவங்க வந்து உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. இவங்களை தவிர்க்கவே முடியல. நீங்க அப்படி சொல்றீங்க. நம்ம ஒவ்வொரு டிபேட் நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு டிபேட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாவே டிவிகே மட்டும் இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாவே டிஎம்கே மட்டும்தான் இருக்கும். இல்லைன்னா டிஎம்கே ஆதரவாளர்கள் அந்த அதுக்கான பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க, திமுக கூட்டணிகள், அப்படி இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருத்தர் சேர்த்து மறைமுகம். எப்படின்னா இந்த டீம் எல்லாம் விளையாண்டுகிட்டு இருப்போம், வேற ஒரு டீம்ல இருப்பான் அவன், நீ சேர்த்துக்கிறியா அப்படின்னா நான் சேர்ந்துக்கிறேனே, நான் பேசுறேனே அப்படின்னுவான். அந்த மாதிரி நாம் தமிழ்ல இருந்து ஒருத்தர் சேர்த்துக்கிறாங்க, ஆனா அவரு திமுக காரர் தான். அந்த மாதிரி எல்லாமே உட்கார வச்சுன்னு களமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா டிபேட்லயும் சரி, இந்த சைடு திமுக, இந்த சைடு வந்து தாவேகா, இவங்களுக்கு நடுவுல தான் போட்டியே. இங்க வந்து ஏடிஎம்கெல்லாம் உள்ள அது ஒரு வகையில நல்லதுதான். இப்போ அதிமுகன்ற அந்த கான்செப்டை நீங்க அதிமுக இருக்கக்கூடிய களத்திலையுமே போய் பாருங்களேன். பிரச்சனை வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இருக்கும். தாவேகா தலைவர் என்ன பண்ணாரு, திருப்பரங்குன்ற விஷயத்துல என்ன பேசினாரு, பட்ஜெட்ல என்ன பேசினாரு, இப்படின்னு ஒரு பக்கம் போகும். இவங்க இந்த பக்கம் நீங்க தூய்மை பணியாளர்களுக்கு என்ன பண்ணீங்க, உங்களால என்ன நடந்துச்சு, உங்க அரசியல் தலைவர் உங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்க, அப்போ நீங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சீங்களேன்னு இப்படிதான் போகுது. நான் இங்க ஒருத்தன் இருக்கேன்டா, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு வடிவேல் மாதிரி கேட்கிற மாதிரி ஒரு கட்சி வந்து இப்போ ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அதுலயும் பேசுறதுக்கு ஒரு நல்ல நபர்கள்லாம் இருக்காங்க. கல்யாண சுந்தரம்னு ஒரு பேராசிரியர் இருக்காரு, சூப்பரா பேசுவாரு. அவர் மாதிரியான நபர்கள் இருந்துமே அது எதுவும் தெரியல. இப்ப இந்த டிபேட்ல ஏடிஎம்கேன்ற ஒரு பேரே வந்து அடிபட மாட்டேங்குது. அவங்களுக்கும் இவங்களுக்குமான அந்த காம்படிஷனே இல்லாம நடுவுல டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் காம்படிஷன் இந்த நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஏடிஎம்கேவுக்கு பெரிய ஒரு மைனஸ் இருக்கு. ஏன்னா ஜனவரி மாசம் அந்த ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஏடிஎம்கே ஒரு பீக் லெவல் வந்து ஏறிட்டு இருந்தாங்க. பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சுலேருந்து டிவிகே தன்னோட வேலை அவங்க இப்போ சிறப்பாக ஸ்டார்ட். ஆமாம், இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த கோயம்புத்தூரில் மீட்டிங் போட்டிருந்தாங்க. அதில் ஆதவர்ஜுனாலேருந்து விஜய் தவிர மற்ற எல்லாரும் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஈரோட்டில் நடந்ததுலையும் எல்லாரும் கலந்துக்கிட்டு வந்து பேசினாங்க. ஸோ அவங்க அடுத்தடுத்த பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவும் அவங்களோட வேலைகளை செஞ்சாலுமே ஏதோ ஒரு மைனஸ் அதிமுக கூட்டணி மேலே இருக்கு. அதுக்கு வந்து பிஜேபி ஒரு காரணமாக இருக்கலாம், டிடிவி தினகரன் ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா டிடிவி தினகரன் அவ்வளோ பேசிட்டு திடீர்னு போய் அந்த கூட்டணியோட போய் அது ஒரு வகையில பிளஸ்ன்னு சொன்னாலும், அது ஒரு வந்து கூட்டணி எல்லாரும் ஒரு ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னாலுமே மக்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. அதனால வந்து அது ஒரு மைனஸ் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சோஷியல் மீடியா வந்து ஃபுல்லா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு சொல்லலாமா? அதாவது தாவேகாக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து ஃபுல்லாவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஓவராலா என்ன பண்ணாலுமே அது அதிமுக இல்ல பண்றதுல. ஆக்சுவலா அதுல திமுகவும் டிவிகேவும் தான் இருக்கு. சோஷியல் மீடியா ஃபுல்லாவே டிவிகேவோட ஆதிக்கம், அதுல காம்படிஷனுக்கு திமுக இருக்கு. ஆனா இதுல வந்து பார்த்தா அங்க அதிமுகவே காணும் சோசியல் மீடியால. இப்ப நம்ம அந்த விஜய் வந்து ஏடிஎம்கே அடிச்சது இல்லையா, அப்ப கூட வந்து டிவிகேல இருந்து பெரிய ரியாக்ஷன் எல்லாம் கிடையாது. சும்மா ஒரு சிலர் மட்டும்தான் இது போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாய்மொழி உத்தரவு, டார்கெட் இது இல்ல, டார்கெட் வந்து டிஎம்கே தான், இந்த பக்கமே போகாதீங்க அப்படின்னு.
பொழுதுபோக்குக்கு வேணா அந்த கட்சி 8% கட்சி வேணா அடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு தானே தவிர ஏடிஎம்கேவை தொடரதே இல்லை. ஏடிஎம்கேவை இந்த நரேட்டிவ்லயே காணும், சோசியல் மீடியா நரேட்டிவ்லயும் காணும், டிபேட்ஸுக்கான நரேட்டிவ்லயுமே ஏடிஎம்கே இல்லை. ஆனா இப்போ அப்படி பார்க்கும்போது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் இப்போதைக்கு இருக்கு. ஆனா இவங்களுடைய இது வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இருக்கக்கூடாது, டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் இருக்கணும். அதனாலதான் அதுவும் கூட ஏடிஎம்கே சொல்ல முடியாது, என்டிஏ டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ தான் இருக்கணும்ன்றது தான் டிஎம்கேவுடைய அஜெண்டா. அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ் பாசிபிலிட்டி அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால அப்படி ஒரு போகுது. பட் ஆனால் ரியாலிட்டியில் பார்க்கும்போது இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் என்ன கூத்துனா, நம்மளாம் நிறைய குறைகள் சொல்றோம் டிவிகே மேல, டிவிகே பேசுறது இல்லை, விஜய் நிறைய வந்து அப்படி பேசாமலே இவ்வளோ டிபேட்டுகள், இவ்வளோ பஞ்சாயத்துகள் இவங்க 2 பேருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அவர் இன்னும் வந்து பேசி இன்னும் பெரிய இதாச்சுன்னா அது இன்னுமே களம் வந்து மாறும். அடுத்த ஹைப் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இப்பவே நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தெருக்கு தெரு அந்த நம்ம சொல்ற அந்த ஸ்டென்சில் இது அடிக்கிறது, அந்த சின்னத்தை விட கொண்டு போய் சேர்க்கறது, இந்த கூட்டங்கள் நடத்துறது, திருமணி கூட்டங்கள் நடத்துறது, மாவட்டந்தோறும் இருக்கிறது, பிரதிநிதி பாக்குறதுன்னு சொல்லிட்டு இல்ல இதெல்லாமே நாவேக்காக இன்னைக்கு இல்ல அந்த ஒர்க்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தடுத்த வேலைகள் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. விருப்ப மனு வாங்கினதா இருக்கட்டும், எல்லாமே கட்சியோட செயல்பாடுகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பாசிட்டிவா ஜனநாயகனுடைய ரிவைசிங் கமிட்டி வேற போயிருக்கு. ஸோ அடுத்த ஒரு 10 நாள்ல அதுக்கான ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரியான சமிக்கைகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதனால கூடிய சீக்கிரம் ஜனநாயகன் ரிலீஸுக்கும் வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நிமிஷம் கட் பண்ற மாதிரியான சூழ்நிலை. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலான்ற மாதிரியான ஒரு நிலை வந்து இப்போ போயிருக்காங்க. ரிவைசிங் கமிட்டியில வந்து வருது அப்படின்றது ஒரு இதுவா இருக்கு. ஓகே தான். அப்படி பார்க்கும்போது தாவேக்காக்கு ஒரு கொஞ்சம் முயற்சி வந்துட்டு இருக்கு. என்டிஏ இதுல கொஞ்சம் சுணக்கமா இருக்குன்னு பார்க்கலாம். என்டிஏ என்ன சுணக்கம்னா, செய்திகள் அடிபடுறாங்க, ஆனா டிபேட்டுகள் மாதிரியான இடங்கள்ல என்டிஏ இல்ல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அதுலயும் பாஜக இல்ல, என்டிஏ இல்ல, யாருமே இல்ல, வெர்சஸ் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இப்படிதான் போயிட்டு இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் நான் தனியாவே கேட்கணும்னு பார்த்தோம். நம்ம முன்னாடி அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி வீடியோ, ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன செங்கோட்டையன் அவர்களுக்கு தாவேக்கால வந்து சரியான மரியாதை இல்லை, அவர் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காரு, எப்படா விட்டா வெளில வரலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கான்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் அந்த அந்த ஈரோடு மாவட்ட செயலாளர் கூட சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக சொன்னப்போ நான் தனிச்சு விடப்பட்டப்போ என்னை ஒரேடியாக தூக்கி விட்டது வந்து விஜய் அவர்கள் தான். இது இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து 3 லட்சம் பேர்கள் வந்து 1 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த எலெக்ஷனுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? எனக்கு தெரிஞ்ச அவர் அந்த கட்சிக்குள்ள இப்போ அந்த யங்ஸ்டர்ஸ் கூட சேர்ந்ததுனால அவர் இப்போ வந்து வைப் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வைப் பண்ணி ஒர்க் பண்ணுறாரா இல்லையான்றதெல்லாம் ஓகே. ஆனால் அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகமாக மாறிட்டார். ஏடிஎம்கேல இருந்த வரைக்கும் மக்களுக்கு தெரியவார், யங்ஸ்டர்ஸுக்கு தெரிய மாட்டாரு. யார் செங்கோ இட்டையன் அப்படின்னு இவங்கலாம் கேட்குற மாதிரி இருந்தவங்க இப்போ பார்த்தா திடீர்னு எங்கே பார்த்தாலும் தாவேக்கால அண்ணனே தெரியாதா அப்படின்ற மாதிரி, செங்கோட்டையனே தெரியாதா என்ன நீங்கள் போங்க, செங்கோட்டையன் எப்படி தெரியுமா, அவரோட வரலாறு என்ன தெரியுமா, சாட் ஜிபிடியே அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டான் தாவேக்கால. செங்கோட்டையன் அப்படி இருந்தாங்க, எம்ஜிஆர் கூட போனவர் வந்தவர், ஜெயலலிதா அம்மாவுக்கு ரூட்டு போட்டு கொடுத்தவர்னு இவெல்லாம் ஹிஸ்ட்ரி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்போ வந்து செங்கோட்டையனுடைய அந்த ரீச் வந்து யங்ஸ்டர்ஸ்ட நல்லா போய் சேர்ந்துருக்கு, டிவிக்கேல நல்லா போய் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி அவங்களும் உரிய மரியாதையை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உண்மையா ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கலாம், நடக்காம எதுவும் புகையாது. சோ அப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் அவர் வந்து போய் விஜயை சந்திக்கிறதுல சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஒரு குழுல அவருடைய பேர் 3ஆவதா இடம் பெற்றதா இருந்திருக்கலாம். சின்ன சின்ன அதிருப்திகள் எப்பவுமே எல்லா கட்சிகள்லயும் இருக்கதான் செய்யும். ஸோ இப்படி பார்த்தா துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்காம உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தப்போ துரைமுருகன் சந்தோஷமாவா இருந்திருப்பாரு? வாய்ப்பே கிடையாதுல்ல. இப்போ சாபம் விட்டுட்டு தான் இருந்திருப்பாரு, ஏதாவது நடக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஆனா அந்த மாதிரி அதுக்காக அந்த கட்சி விட்டு விட அந்த கட்சிக்கு அவருக்கும் இதுவே இல்லை இப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் செங்கோட்டையனும் இந்த கட்சியில நம்ம இனிமே இல்லை, அப்போ இனிமே தாவேக்கா தான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் அங்க வந்து போயிருப்பாரு. மரியாதை இல்லாது இல்லைன்னா சொல்லவே வாய்ப்பு கிடையாது. ஆனா அது ஒவ்வொரு மேடையிலையும் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இல்ல நாங்கெல்லாம் இணக்கமா தான் இருக்கோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு நல்ல மரியாதை இருக்கு, எதுவுமே அந்த மாதிரியான பேச்சு கிடையாதுன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்து எல்லாமே பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இல்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு தெரியல, உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவங்களா எல்லாமே சொல்றதுனால அது அப்படி ஒரு இதுவா தெரியுது. ஆனா அவ்வளவு பிரச்சனை இருந்தா அவராலையும் அங்க வந்து அவ்வளவு சந்தோஷமாலாம் செயல்பட முடியாது. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வராது. செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாரு, செல்ஃபி வீடியோ எல்லாம் போடுறாருன்னா முடியாதுப்பா, நான்லாம் ஒரு சீனியர்ப்பா, என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி இல்லை, அவரு இளைஞர்களோட இருக்கிறாருன்றதுனால இளைஞர்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கறாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் அதுவும் தாவேக்கால தான் அது கொண்டாடுறாருன்றப்போ சொல்றேன். தலைவரை கொண்டாடுறது வேற,
இவரையுமே கொண்டாடுறன்றப்போ அப்போ ஆமா, ஒரு சீனியர்ல இருக்கிறதுலே இப்ப தாவேக்காவை நம்பி அந்த ஒரே சீனியர் செங்கோட்டையன் தான், பெரிய ஃபர்ஸ்ட் சீனியர் அவர் தான். அதுக்கப்புறம் தான் ஜேசிடி பிரபாகர் மத்த நபர்கள். அதனால அவரை வந்து கொண்டாடுறாங்க, அவர் ஒரு பெரிய நபரா வந்து அவங்க பாக்குறாங்க, அதனால அவர் வந்து மதிக்கிறாங்க. முஸ்கியானதுமே என்ன சொல்றாரு, 2 பேரும் வந்து சால்வை எல்லாம் பண்றதுலாம் ஒன்னாதான் நடக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கதான் செய்யும், அதை ஊதி ஊதி பெருசாக்க ட்ரை பண்றாங்க. அது இல்லைன்னு ஒவ்வொரு மேடையிலையும் அவன் வந்து உடைக்கிறாரு. செல்ஃபி வீடியோலாம் அவருக்கு இன்னும் பயங்கர ரீச் கிடைக்கும், டிவிக்கெல்லாம் பயங்கரமான ரீச் கிடைக்கும். உதயநிதி செல்ஃபி வீடியோட இவர் செல்ஃபி வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதை ஏன் தம்பி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா விசில் கொண்டு போகக்கூடாதான். எங்கேயுமே கொண்டு போகக்கூடாது, அதான் கையிலேயே இருக்கு, நான் ஏன் கொண்டு போக போகணும்? தடை போட்டிருக்காங்க, தடை போட்டிருக்காங்க, போட தானே செய்யணும். சேப்பாக்கத்தில் நம்ம T20 இப்போ தொடங்கியிருக்கு, நேற்றுக்கு முந்தானத்து தொடங்கினது T20 தொடங்கியிருக்கு. சேப்பாக்கத்தில் வந்து நேற்றுக்கு வந்து மேட்ச்சு, நீங்கள் யாரும் விசில் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க. அது என்னப்பா இது அப்படின்னு கேட்டோன்னா, பிசிசிஐயும் இவங்களும் என்ன சொன்னாங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஐசிசியும் சொல்லிடுச்சு, பிசிசியும் விளக்கம் கொடுத்துருக்கு, தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனும் விளக்கம் கொடுத்துருக்கிறதா வந்து செய்திகளில் வந்து நியூஸ் 18ல் அது மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அது மாதிரி எங்களுக்கு எந்த மாதிரி அலுவலகமும் கிடையாது, திடீர்னு வந்து அந்த மாதிரி உத்தரவு வந்திருக்கு, எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு. ஸோ என்னன்னு தெரியுது, சேப்பாக்கம்ல கிரிக்கெட் நடக்கும்போது விசில், அதாவது நம்மளே கூகுளில் செக் பண்ணும்போது என்ன வந்துச்சுன்னா, பெரிய இந்த டிவைஸு, எலக்ட்ரானிக் டிவைஸு விசில் கரண்ட்லி பேண்டுன்னு போட்டிருந்தது. ஸோ கரண்ட்லி பேண்ட் வந்து விசில் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. சரி, என்ன இருந்தாலும் அது ஒரு பயம் இருக்க தானே செய்யும். விசில்னும் போது இயல்பா எல்லார்ட்டையும் போயிடுது, இயல்பாவே அது வந்து எல்லாருக்கும் கையில இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு சின்னமா எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பிக்குது. எனக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா, இப்போ ஐபிஎல் வரப்போகுது, ஐபிஎல்ல எப்படி பேன் பண்ண போறாங்க? சென்னையில நீங்க பேன் பண்ணிடுவீங்க, மத்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? மத்த ஊருக்கு போய் டிவிக்கேன்னு எழுதி காட்டிட்டாங்கன்னா டிவிக்கு எழுதி காட்ட வேண்டாம், டிவிக்கு எழுதி காட்டாத பிரச்சனை வரும், தூக்கிட்டு போயிடுவாங்க. விசில் அடிப்பாங்க மத்த மேட்ச்ல. இப்ப இங்க சென்னையில சேப்பாக்கம் சிஎஸ்கே விளையாடும்போது விசில் அடிக்க கூடாது. அதுவே அவன் அங்க ஃபேன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். எந்த ஊருக்கு போனாலும் விசில் போடுன்னு. ஆமா, இல்ல விசில் சொல்ல முடியாது, பேட்டே பேன் பண்ணாலும் பண்ணுவோம், நீங்க அந்த மாதிரி இந்த பாட்டை போடாதீங்க, விசில் போடு பாட்டை வந்து எடுத்துருங்க அப்படின்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தோனியை வந்து விசில் போடுங்கன்னு சொல்ல வச்சிடாதீங்க, வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் கூட சொல்லுவாங்க. அது மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க, அது ஒரு அரசியல் கட்சியோட சின்னம். ஜெர்சி கலரையும் மாத்திரலாமா, எல்லோ மாத்திரலாங்களா? எல்லோ மாத்திட்டு கருப்பு சிவப்புல கொடுத்துடலாமா? கருப்பு சிவப்பு கொடுத்தா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதான் இதெல்லாம் ஒரு பயத்தோட வெளிப்பாடு தான். ஸோ அவங்களே வந்து சொல்றாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்க எங்க தடுக்க முடியும்? தமிழ்நாட்டுக்குள்ள தானே தடுக்க முடியும், இந்தியா ஃபுல்லா எப்படி தடுப்பீங்க? மற்ற மாநிலங்கள்ல மேட்ச் நடக்கும்போது எப்படி தடுப்பீங்க? இதெல்லாம் நீங்க செய்ய தான் உனக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் வச்சிருந்தா ஓகே, அப்படியே மறந்துட்டான். இப்போ நீங்க வந்து பேன் பண்ணுங்க, அதை வந்து செய்யாதீங்கன்னு நீங்க மறைமுகமா உத்தரவுகள்லாம் போடும்போது தான் அது இன்னும் அதிகமாயிட்டே போகுது. நியூஸ் செய்தி சேனல்கள்ல வெளியே வருது, வேணும்னே எடுத்துட்டு போவான், அங்க போய் ஊதுறானோ இல்லையா, வாங்கி வெளியே வந்து ஊதிக்கிட்டே போவான். இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதை கிளப்பி விடுறதே நீங்க தான். உள்ளுக்குள்ளதான் காட்ட முடியாதுன்னா நான் வெளியில வந்து காட்டிட்டு போறேன்ற மாதிரி விசிலோ அந்த இதை எடுத்து அவங்க காட்டி பிரபலப்படுத்தலாம். தேட்டருக்குள்ளலாம் தேவையே இல்லை, விசில் தேவையே கொண்டு போக கூடாதுன்னு. கையில அடிச்சா என்ன பண்ணுவீங்க? வாயில வச்சு விசில் வச்சுதானே ஊதக்கூடாது, அவன் கையிலேயே அடிச்சுக்கிட்டு இருப்பான். பஸ்ஸுக்குள்ள சீ இறங்கு சீ போ சீ இறங்கு. டிரைவர் கிட்ட, யோ டிரைவர் நிறுத்தியா வண்டிய. செத்தாவது சங்கு ஊதலாமா ஊதக்கூடாது? சங்கு ஊதலாம், விசில் தான் ஊதக்கூடாது. விசில் தான் ஊதக்கூடாது, சத்தம் வேற, இதோட சத்தம் வேற, அதோட சத்தம் வேற. இவங்களுக்கு விசில் ஊதுனாலே அவங்களுக்கு சங்கு சத்தம் மாதிரி தான் கேட்கும். இதுக்கு எனக்கு அந்த சம்மந்தம், இவர் தான் காரணம். இல்ல அவருக்கும் இருக்குது. உங்களோட நம்பிக்கை, நீங்க கொடுக்குற நம்பிக்கையில தான் நான் இவ்வளவும் பேசுறேன்றது தெரியல யாருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் வந்து ரத்தாயிடுச்சு. 2A ரெண்டுமே நடந்துச்சு, ரெண்டுமே வந்து ரத்து, கடைசி நேரத்துல வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை. டிஎன்பிஎஸ்சி ரத்துன்றதெல்லாம் சாதாரண சும்மா கடந்து போற விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லா எதிர்கட்சி தலைவர்களுமே வந்து அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மோசமான செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றது தான். இப்போ ஒரு நிர்வாக குளறுபடின்றது இதுதான். இப்போ நீங்க ஒன்று பிளான் பண்றீங்க, இந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் எதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி அரசு தேர்வுகள், இந்த அரசு தேர்வுகள் 9:30 மணிக்கு நடக்க வேண்டிய அரசு தேர்வுகளை 8:30 மணிக்கு வந்து ஸ்டாப் பண்றாங்க, இல்ல அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாங்க. 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பல ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு, அதையும் போய் ஸ்டாப் பண்ணி இல்ல எக்ஸாம் இல்ல அப்படின்னு சொல்லி வேற ஒரு தேதி அறிவிக்கிறோம்னு சொல்லி வந்து ஸ்டாப் பண்ணி அனுப்பி விடுறாங்க.
ஸோ அவங்களாம் அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் என்ன ஆகுறது, எவ்வளோ வருஷமாக அதை படித்து இந்த குரூப் 2 குரூப் 2ஏன்றதெல்லாம் படித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க படித்து அதுக்காக எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி அந்த இடத்துக்கு வராங்க. ஒரே வார்த்தையில் அசால்ட்டாக இல்லை இப்போ இல்லை அப்புறமா வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதுனா நிர்வாக குளறுபடி எவ்வளோ மோசமாக இருக்குன்றத பார்த்துக்கலாம். இதற்கான செலவுகளும் திருப்பி ஒரு செலவு மறுபடியும் கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாமே நம்ம அவங்கள விடுங்க, அரசு செய்யட்டு விட்டுருங்க. இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்களோட மைண்ட் செட்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் எழுதி அதுக்கப்புறம் ஒரு 4.5 லட்சம் பேர் வந்து அதில் ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறம் அதுலேருந்து செலக்ட் ஆகுறாங்க, எவ்வளோ இதுக்கு செலக்ட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத வராங்க. கிட்டத்தட்ட 5000 பேரும் என்னமோ அதில் வராங்க. இப்படி வராங்கன்னா அவங்களுடைய மனநிலைன்றது ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தவங்க இன்னைக்கு எக்ஸாம் இல்லை இப்போ கிடையாது எப்பனே தெரியாது அப்புறம் தான் அப்படின்னா அவங்க யோசிப்பாங்கல்ல, இது என்னடா இது ஒரு மோசமான செயல்பாடு, இப்படிலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு. அப்போ நிர்வாகம் இந்த விஷயத்துலலாம் அவ்வளோ வந்து ப்ரிப்பேர்டா இல்லை. ஏன்னா வினாத்தாள் வரலன்றாங்க, தேர்வு எழுதுற அறை இது இல்லைன்றாங்க, சரியா ஒதுக்கலன்றாங்க, கொஸ்டின் பேப்பர் இதாயிடுச்சுன்றாங்க. அப்படின்னா ஒவ்வொன்றுமே வந்து இப்போ எவ்வளோ பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்கணும், ஆல்டர்னேட் சொல்யூஷன் வச்சுருந்துருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் நிர்வாகம் எப்படி செயல்படுது அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த டிஎன்பிசி. இதுக்கான விலையும் அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் சும்மா கடந்து போகிற விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மக்கள் பணியில் இறங்கிட்டேன்றனால இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியல. எது இந்த இதுக்கு போனதா, தஞ்சாவூர் போனதா? இல்லை இல்லை, அதாவது மக்கள் பண்ணா அதுக்கான நலத்திட்டம் இதுக்கான நலத்திட்டம் எல்லாத்துக்கான இப்போ இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்கு வந்து உணவு வந்து விரிவாக்கம் பண்றாங்க. இந்த மாதிரி மக்களோட விரிவாக்கம் கேட்டா நீ ஒண்ணு பண்ணக்கூடாது. நான் உங்ககிட்ட கேட்டது பணம், சம்பளம் கேட்டேன். நான் எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, எனக்கு அது பத்தல, அதுக்கு நீ எக்ஸ்ட்ராவா நான் கேட்ட சம்பளத்தை கொடுன்னு சொன்ன. நீ என்ன சொன்ன 2021 வந்து அது என்ன பிரமாதமா பண்ணிடலாம், என்ன இவ்வளோ எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் சேர்த்து தரலாம்லாம் பேசிட்டு இப்ப வந்து நான் உனக்கு சோறு போடுறேன், அந்த சோறு போடுறத பெருசா போடுறேன்னா எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ இது இருந்தா அப்படி ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு கொடுக்குற எண்ணம் கிடையாது, அதை செய்யறதுல பூர்த்தி செய்யறதுல விருப்பம் கிடையாது. அப்ப விருப்பம் இல்லாதவங்க விட்டுறணும், சரி பாத்துக்கலான்னு. ஆனா அதை விடவும் மனசு இல்லை. சரி என்ன பண்ணலாம், சோத்தை போடுவோம், சோறு போடுவோம். நீங்க என்னங்க நீங்க எதை சொன்னாலுமே நீங்க அவங்களை குறைதான் சொல்றீங்க. அவர் 24 மணி நேரம் மக்களுக்காக யோசிச்சு மக்களுக்காக ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு வந்துட்டு மக்கள் நலனுக்காக போராடிட்டு இருக்காரு. அவர் எதை பண்ணாலுமே நீங்க வந்து ஒரு குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாவம், அவரை என்னதான் பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. தலைகுனியாது தமிழ்நாடு, வெல்வோம் ஒன்றாக, உங்களுடன் ஸ்டாலின், நலமுடன் ஸ்டாலின், இந்த மாதிரி திட்டங்கள் தான் வருதே தவிர திட்டங்கள்ல என்ன பயன் நடந்துச்சுன்ற. சரி இன்னைக்கு தூய்மை பணியாளர்களை வந்து கூப்பிட்டு சோறு போடுறோன்னு சொன்னீங்கல்ல, தூய்மை பணியாளர்களை எப்படி கூப்பிடுவாங்க, எப்படி கூப்பிட்டு போகணும்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க உங்களுடைய மாநாட்டுக்கு ஆள் பிடிக்கும்போது மட்டும் நல்ல பெரிய பெரிய வேன்ல அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, புடவைனா அதே மாதிரி புடவை, டிஷர்ட்னா டிஷர்ட் பேண்ட் கொடுத்து கூப்பிடுறீங்கல்ல, அவங்களையும் நீங்க அந்த மாதிரி தானே கூப்பிடணும். அவங்க உடையில வர வைக்கணும், அவங்களையும் அதே உடையில வர வைக்கிறது எது, அவங்க யூனிஃபார்ம்லயே வர வைக்கிறது சமூக நீதி. இதுல என்ன சமூக நீதி இருக்கு? ஒரே யூனிஃபார்ம்ல வர வைக்கிறது. சரி அவங்க அதே யூனிஃபார்ம்ல கூப்பிடுறது, அதே குப்பை வண்டியில வர வைக்கிறது. கூப்பிட்டு வரோம்னா அட்லீஸ்ட் அவங்கள ஒரு வேன்லயாவது கூப்பிட்டு வரோம். கைது பண்ணும்போது இல்ல, கைது பண்ணும்போது மட்டும் வேன்ல கைது பண்றீங்க, அவங்கள கூப்பிட்டு இருந்தா மட்டும் ஏன் குப்பை வண்டியில கூப்பிட்டு வரீங்க? அதே வண்டியிலேயே அவங்க வரணும். கட்சி அவங்களை அப்படிதான் பாக்குது, அதனால அப்படிதான் கூப்பிட்டு வராங்க. இல்ல எனக்கு உண்மையாவே புரியல ஜோ. நீங்க உங்கள்கிட்ட அவங்க சோறு கேட்கவே இல்லை, நீங்க சோறு போடுறேன்றீங்க. அவங்க கேட்டது காசு, சம்பளம், எங்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுங்க. நான் ஊதியத்தை கொடுக்க மாட்டேன், அது போல உனக்கு சோறு போடுறேன்னா நீங்க போடுற சோறையே நீங்க ஒழுங்கா போட மாட்டேங்கிறீங்க, அதுவும் கெட்டு போனதா போடுறீங்க. நம்மளே பேசணும் அந்த வீடியோல, நம்மளே. ஸோ போடுற சோத்தையும் ஒழுங்கா போடுறது இல்லை. 7 மணிக்கு போட வேண்டியதை 9 மணிக்கு போடுறீங்க, 12 மணி 1 மணிக்கு போட வேண்டியதை 3 மணிக்கு போடுறீங்க. அப்படியே போட்டாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது. கேட்ட சம்பளத்தை பதிலாக சோறு போடுறேன்னு சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான நடைமுறைன்னு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா சுத்தமா புரியாதுன்ற மாதிரி ஒஸ்டா இருக்குது. இல்லை, இதனாலதான் இந்த டிஎன்பிசி, அதாவது மக்கள் பணியெல்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்கறனால தான் டிஎன்பிசியில் ஒரு சின்ன கவனக்குறைவு வந்து ஏற்பட்டு, அதனாலதான் இந்த சண்முக சுந்தரம்ன்ற அந்த இவரை வந்து இப்போதைக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. காத்திருப்போர் பட்டியல்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்களே. எடுத்தாலும் சொல்றீங்க, எடுக்கலனாலும் குறை சொல்றீங்க. பாவங்க அந்த மனுஷன். பாவம், அவர் என்ன பண்ணுவார்? ஞானசேகரன் மாதிரி அனுதாபியா இருந்தா பரவாயில்ல, ஒரு அரசு துறை அவர் மேல தப்பு இருக்கு, அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு யாரும் காத்திருப்போர் பட்டியல் வச்சிருக்கிறதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஜனநாயகம் நம்ம சொன்னீங்க, நம்ம போயிருக்கு, இந்த ரீசென்சார் போயிருக்கு. நம்ம வந்து February எண்டுக்குள்ள அந்த படத்தை எதிர்பார்க்க முடியுமா முடியாதா? தெரியாது.
இல்லங்க விளையாடுறீங்களா? ஜனநாயகன்ற டாபிக்கே வந்து எல்லாரும் மறந்துட்டாங்களா இல்ல என்னன்றது தெரியல. அதை பத்தின நியூஸே இல்ல. சரி போடா அது வரலன்னே நாங்க நினைச்சுக்கிறோன்ற மாதிரி. அதை தாண்டி கட்சி பணிக்கு அவங்க போயிட்டாங்க. மக்கள் அவங்க பணியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஜனநாயகன் வந்து வரட்டும், அது எப்படியும் அரசியல சிக்கி சின்ன பின்ன மாதிரி வரட்டும், வரும்போது பாத்துக்கலாம் தான் அவங்க எண்ணம். ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியாச்சு. மோஸ்ட் ப்ராபபிளி 10 நாளுக்குள்ள பண்ணி ஆகணும்ன்றது இது இருக்கு. ஸோ அதனால பண்ணிடுவாங்க. பண்ணிட்டாங்கன்னா என்னன்றது கிடைச்சிரும். ஸோ U/A கிடைச்சதுனாலும் பிரச்சனை இல்லை, படம் ரிலீஸ் ஆகிடும். இன்னும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி அந்த படம் வந்துச்சுன்னா மேக்சிமம் வந்துரும்னு சொல்றாங்க. இந்த 19ஆம் தேதி படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசப்படுது. ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ள அவங்க ரிவைசிங் கமிட்டி முடிச்சுட்டாங்கன்னா எல்லாமே ஓகே, நாங்க கட்டுக்கெல்லாம் ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்கன்னா 19 ரிலீஸ்க்கு பிளான் பண்ணலாம். விடாப்படியா தான் இருக்காங்க. தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணுவோம். அது ஓடிடி கிடையாது. ஓடிடிலாம் இல்ல. அவங்க அந்த முடிவுல வந்து தெளிவா அமேசான் தரப்புல வந்து தாங்க சொல்றாங்க எல்லாருமே. நீங்க இதை முதல்லயே பண்ணிருக்கலாமே, இந்த ரிவைசிங் கமிட்டி போற விஷயத்தை நீங்க முன்னாடியே பண்ணிருக்கலாமே அப்படின்றத நீங்க ஒரு நாள் பொறுத்து இருந்தா கூட சரி. அந்த 8ஆம் தேதி நீங்க உங்களுக்கு தரல, 9ஆம் தேதி தரலனா கூட சரி ரிவைசிங் கமிட்டிக்கு போறோம்னு சொல்லியிருந்தா அடுத்தடுத்த தேதியில படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். ஏன் இப்ப நீங்க மேல போய் கீழே வந்து மறுபடியும் வந்து இப்போ உங்கள்கிட்ட போய் கொடுக்கறதுக்கு பண்ணிருக்கலான்ற மாதிரியான செய்திகளும் ஒரு பக்கம் அடிப்படுது. ஆனால் அப்பட்டமான அரசியல் இருந்துச்சுன்றதும் உண்மை. அதுல பிஜேபி தன்னுடைய திருவிளையாடல்களை செஞ்சதுன்றதும் உண்மை. அது வந்து பிஜேபியே மறுக்காது. பிஜேபி ஆமா ஆமா பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லும். அதுல கெத்து தானே, ஆமா நாங்க கூப்பிடுற வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் அவங்கள்ட்ட. அதனால வந்துடும். மோஸ்ட் ப்ராபபிலி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உறுதியா தெரியாது, பட் ஆனா வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. முக்கியமான விஷயம் கூட்டணி பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக கூட்டணி நல்லா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைம்ல இப்ப காங்கிரஸ் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு அன்னைக்கு அண்ணன் என்ன சொல்லிட்டாரு, திரும்ப அண்ணன் ராமதாஸ்ல அவ்வளவு மாதிரி இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க அப்படின்ட்டு நான் வெளில போயிருவேன்ட்டாரு. ஆமா, என்ன பெரிய பிரச்சனை ஆகும், செல்வ பெருந்தகை என்ன பெரிய பிரச்சனை ஆகும், 2 பேரும் போன்ல பேசினா சரியா கண்டிப்பா. அவ்வளவு பெரிய ஆளா நீங்க, இவங்களுக்கு நல்ல நாட்டாம பண்ற அளவுக்கு காங்கிரஸே வந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. ஊர்ல அங்கங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அவன் எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் விட்டு அதெல்லாம் 2 பேரும் போன்ல பேசினா சரியாயிடுமா. உன்னை கேட்டாங்களா? விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து ஒருத்தர் யாரு, இந்த எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு செந்தில SS பாலாஜி, இவரு அந்த இப்ப லேட்டஸ்டா கூட விமானத்துக்கெல்லாம் லைசன்ஸ் எல்லாம் கேட்டாரு, இதெல்லாம் கேட்டாருன்னு இல்லையா, அவரை தெரியாது அவங்களுக்கு. அவங்க ஒய்ஃப் தாங்க இவங்க அந்த மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தை போய் மத்திய பிரதேசத்தை அவங்க எல்லாத்துக்குமே மத்திய பிரதேசத்தை காரணம் கேட்டவங்களா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவரு சொல்லியிருக்காரு SS பாலாஜி, எங்க பிரச்சனை போன்ல தீர்ந்துருமா, நாங்க வந்து ஒரு இது போட்டு வச்சிருக்கோம், மதவாதத்தோடையும் பிளவுவாத சக்திகளோடையும் அந்த மாதிரி ஜாதிய இது வந்து சேர மாட்டோம்னு சொல்லியிருக்கான். அசால்ட்டா வந்து போன்ல பேச சொல்றீங்க, கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன். அழுதுருவேன் நானு. யாரா நீங்க இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியல இவங்களுக்குள்ள. அதாவது இப்படி பாத்தீங்களா, இப்ப அங்க ஒரு இல்ல முன்னாடி கூட்டணிக்குள்ள இப்ப ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்டிஏக்குள்ளார ஒரு பிரச்சனை, என்டிஏ தான் அப்படி இப்படின்னு நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்க டைம்ல இங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை, விடுதலை சிறுத்தைகளும் பாமக வந்தா பிரச்சனை, நடுவுல காங்கிரஸ் வந்து பஞ்சாயத்துக்கு வருது. உனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, படிக்க தெரிஞ்சா படி, இல்ல தப்பா கேள்வி என்கிட்டதான் கேட்டான், நான் அதுக்கு பேசிக்கிறேன், நீ எனக்கு ஆன்சர் எழுதாத அப்படின்னு சொல்லி பெருசா போயிட்டு இருக்கு. இதற்கு நடுவுல வந்து சண்முகமும் வீரபாண்டி அவர்களும் வந்து ரெட்டை இலக்கம் அப்படின்ட்டு போனாங்க. ஐயோ யாரா இவன் அப்படின்னு இந்த புதுப்பேட்டையில மேல என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம். இந்த மாதிரி ஒரு மாதிரி பயங்கர கொலாப்ஸா தான் போயிட்டு இருக்கு. நல்ல பயங்கர ஃபன்னா இருக்கு. இல்ல பிப்ரவரியே முடியல இன்னும், அதுக்கு அதான் பிப்ரவரி முடிய போகுது, இன்னும் கூட்டணிகள்லாம் அதுக்குள்ளேயே கூட்டணி குழுவே அமைக்கல. திமுக எப்பவுமே இந்த மாதிரி வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க, தேர்தல் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தடவை கூட்டணிக்கு இதுவே குழுவேன்னு அமைக்கல. ஆனா ஒரு பக்கம் கூட்டணிக்கான இது பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 2, உங்களுக்கு 3, உங்களுக்கு 5ன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இவங்க பேசல, அவங்களே எடுத்துக்கிறாங்க. இல்ல அவங்க எடுத்துக்கிறதெல்லாம் உண்டு. நான் 8, 12 எடுத்துக்கிறேன்ட்டு அவங்க எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் செக்யூரிட்டி பிடிச்சி எங்க எடுத்துட்டு போற, வச்சுட்டு போ, இங்க 4 இங்க ஒரு 6 வச்சுட்டு போங்க அப்படின்னுவாங்க. இல்ல தம்பி எல்லாரும் வச்சுட்டு போங்க. நீங்க நல்ல நீங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும், ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் முக்கியமானவங்க மட்டும் இந்த மண்டபத்துல இருப்பாங்க. அப்ப இந்த வண்டி வந்து கிளம்புறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து வாட்டர் பாட்டில் வந்து மேல கிச்சன்ல எங்கேயாவது இருக்கும். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பையனை விட்டுட்டு நீ போய் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரான்னுவான். அவன் என்ன பண்ணுவான், சரி எல்லாரும் கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு 1 இடத்துல 2 இடத்துல ஒரு 4 எடுத்துட்டு வருவான்.
அந்த ஒண்ணு எடுத்துட்டு போய் கொடுக்கணும் இல்லையா, அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி அந்த 4 காலியாயிரும். ஏய் இங்க குடுறா, ஏய் இங்க குடுறா, ஏய் இங்க குடுத்துட்டு போடா அப்படின்னாடி, இல்ல சித்தப்பா கூப்பிட்டு டேய் கொடுத்துட்டு போடா அப்படின்னா அந்த 4த்தையும் பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. தண்ணி இல்லாம போ. இப்ப அந்த அவர்கிட்ட போய் நிப்பா, எங்கடா 4 எடுத்துட்டு அந்த 4 பிடிங்கிட்டாங்க அப்படின்னுவாங்க. தலையில தட்டி திருப்பி அனுப்பிச்சுட்டோம். அந்த மாதிரிதான் நீ எவ்வளவு வேணா எடுத்துட்டு வரலாம், அங்க இருந்து இங்க வரணும்ல, வெளியே வரணும்ல. வெளியே வரும்போது பாஜக எதிர்ப்பைக்காக ஒரே கொள்கைக்காக நாம் கூட்டணியில் 2021 தேர்தலில் 6 கொடுத்த இடத்தில் 5 கொடுத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு 5 வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் நம் தோழர்கள் யாரும் சண்டை போடாமல் இந்த 5ஐ பகிர்ந்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருவாங்க. இதுதான் இப்போதைக்கு நிலைமை. ஆனா இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஆனா திமுக கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் வேட்டியை மடிச்சு கட்டிட்டாரு, சின்னவர் துண்டு தோல் எடுத்து போட்டுட்டாரு, இனிமே நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பெரும் பஞ்சாயத்தே அங்க உள்ளாரையே நடந்துகிட்டு இருக்குன்றது தெரியல. இது கூட்டணி சம்பந்தமான ஒரு செய்தி. கண்டிப்பா கார்த்திக், அடுத்த நேர்காணல் நாளைக்கு நம்ம இதை பத்தி விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும்